ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2025ல இப்ப ரீசெண்டா ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் கதையா ரிலீஸ் ஆன மைன்கிராஃப்ட் மூவி படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹீரோ யார் தெரியுமா? அக்வாமேன் படத்துல நடிச்சு நம்ம எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிச்ச ஜேசன் மோமோவ் தான் இதுலயும் ஹீரோ. முக்கிய கதாபாத்திரத்துல ஜாக் பிளாக்கும் நடிச்சிருக்காரு. அப்படின்னா சொல்லவா வேணும், படத்தோட கதையை சும்மா மிரட்டி விட்டானுங்க. கண்டிப்பா ஒன்லைன சொல்லி கதையை ஸ்பாயில் பண்ண மாட்டேன். சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அப்படியே மறக்காம உங்கூட்டு புள்ளியா நினைச்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது டக்குன்னு அது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி, இன்னைக்கான விடுகதைக்குள்ள போலாமா? பளபளக்கும் படபடக்கும் மனதுக்குள் இடம் பிடிக்கும், அது என்ன பார்க்கலாம். எத்தனை பேர் சரியான பதில சொல்றீங்கன்னு. சரி, அப்படியே நம்ம சேனலுக்காக ஒரு இன்ட்ரோவை ரெடி பண்ணிருக்கோம். அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. அப்படியே கதையவும் கண்டினியூ பண்ணிடலாம். இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே ஸ்டீவன் சொல்லப்படக்கூடிய நம்ம படத்தோட 2வது ஹீரோவோட வாய்ஸ் கேக்குது. ஆனா இவரை நம்ம ஷார்ட்டா கேடி பையனே மைண்ட்ல வச்சுப்போம். நான் இப்போ வரைக்கும் பழங்கால கட்டுக்கதைகளை முழுசா நம்புறேன். நம்ம உலகத்தை போலவே இன்னொரு உலகம் இருக்கு. ஆனா அது ஃபுல்லாவே முழுக்க முழுக்க மைன்கிராஃப்டால உருவாக்கப்பட்டது. ஆனா அந்த இன்னொரு உலகத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சாவி தேவை. ஒரு சில பேரு அந்த சாவி செக்லஸ் ஊருக்குள்ள இருக்க ஒரு நிலத்தடி சுரங்கத்துக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. சரின்னு நானும் ஒரு ஆர்வத்துல அந்த சாவி எடுக்கலாமேன்னு சுரங்கத்துக்கு போனேன். ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரு வயசான தாத்தா என்ன உள்ள போக அனுமதிக்கவே இல்லை. ஏன்னா சின்ன பசங்களுக்கு சுரங்கத்துல அனுமதி கிடையாதான். அன்னைக்கு அந்த இடத்தை விட்டு ஓடி வந்தவன் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து நல்லபடியா படிச்சு ஒரு கம்பெனிலையும் வேலைக்கு சேர்ந்தேன். இருந்தாலும் என்னோட வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ண ஃபீல் ஆச்சு. அப்பதான் மறுபடியும் அந்த மைன்கிராஃப்டோட உலகத்துக்கு போகணுங்கிறதுக்காக சுரங்கத்துக்குள்ள மறுபடியும் சாவியை தேடி கண்டுபிடிக்கலாங்கிற முடிவுக்கு வந்தேன். இரவு பகல்னு பார்க்காம படாத பாடுபட்டு ஒரு வழியா அந்த சுரங்கத்துக்குள்ள மறைஞ்சிருந்த ஒரு பளபளக்கக்கூடிய ஆர்பையும் அதை வைக்கக்கூடிய ஒரு சின்ன பெட்டியும் கண்டுபிடிச்சேன். ஒரு ஆர்வத்துல கேடி பையன் கையில இருந்த ஆர்பை அந்த பெட்டிக்குள்ள வச்சதுமே அந்த சுரங்கத்துக்குள்ள ஒரு மந்திர போர்ட்டல் ஓபன் ஆகுது. உள்ள வந்து பார்த்தா நம்ம கேடி பையன் கதைகள்ல கேட்ட மாதிரியே ஒரு மிகப்பெரிய அழகான மைன்கிராஃப்ட் உலகமே இருக்கு. இதுல கொடுமையான இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு தேனி பறந்து போனா கூட அது பாக்குறதுக்கு என்னமோ ஒரு சின்ன ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. அது அங்க இருக்கிற ஆட்டுக்குட்டியை பாருங்களேன், ரொம்ப விகாரமா இவனை பார்த்து கத்திட்டு இருக்கு. உண்மையை சொல்ல போனா கேடி பையனுக்கு இந்த மைன்கிராஃப்ட் உலகத்தை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். ஆக்சுவலா இவன் மனசுல ஏதாவது நினைச்சா கூட அது அப்படியே இங்க ஒரு பெரிய கட்டடத்தை போல உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த உலகத்துக்குள்ள நிறைய பவர்ஸ் இருக்கு. சோ இதனாலயே என்னமோ நம்ம கேடி பையனுக்கு இந்த உலகம் ரொம்ப பிடிச்சு போயிடுது. சோ தனக்குன்னு ஜம்முன்னு ஒரு வீட்டை கட்டி அன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பான். ஆனா பாருங்க, இரவு நேரம் வந்ததுமே அமானுஷ்யமான ஜாம்பி வீரர்கள் நம்மளோட வீட்டையே அடிச்சு உடைக்க பாத்துருக்கானுங்க. நல்ல வேலை கதவை உடைச்சுக்கிட்டு எவனும் உள்ள வரல. மரண பயத்தோடய உட்கார்ந்து இருந்த கேடு பையன் காலையில பிடிச்சதுமே கதவை திறக்கிறான். இப்ப அந்த ஜாம்பி மனிதர்கள்ல எவனையும் காணோம். ஆனா அதுக்கு பதிலா முன்னாடி ஒரு வெறிகுண்ட ஓனாய் நிக்குது. ஒரு நிமிஷம் அதை பார்த்து பயந்தாலுமே இந்த கேடி பையனுக்கு அந்த ஓனாய ரொம்ப பிடிச்சு போயிடுது. சோ அதனாலேயே ஒரு சின்ன எலும்பு கொடுத்து அந்த ஓனாய் மிருகத்தை தன்னோட நண்பனா மாத்திக்கிட்டான். தனி ஒரு ஆளா தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய தீம் பார்க்கே உருவாக்கி வச்சிருக்காங்க. சொல்ல போனா இந்த உலகத்துல கேடு பையனை தவிர சந்தோஷமான ஆளுங்க வேற யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவான். அப்பதான் திடீர்னு ஒரு நாள் அந்த மினி கிராஃப்ட் உலகத்துக்குள்ள ஒரு கருப்பு நிற கதவு இருக்க விஷயத்தை கவனிக்கிறான். ஆக்சுவலா அதுல ஒரே ஒரு பீஸ் மட்டும் மிஸ் ஆயிருக்கு. உடனே தான் பவர்ஸ் வச்சு உடஞ்சு போன துண்டுகளை ஒண்ணு சேர்த்ததுமே ரொம்ப வித்தியாசமான இன்னொரு போர்ட்டல் ஓபன் ஆகுது. அப்போ ஒரு கட்டத்துல அந்த ஓனாய் பையன் போர்ட்டலை கடந்து இன்னொரு பக்கமா போயிடுவான். பயந்து போன கேடு பையனும் பின்னாடியே அந்த போர்ட்டல் வழியா வரும்போது இவனுக்கு செம ஷாக்கு. ஏன்னா இவன் வெளியில பாத்துட்டு இருந்த அந்த மைன்கிராஃப்ட் உலகம் முழுக்க முழுக்க இயற்கையாலையும் சின்ன சின்ன உயிரினங்கள் நிம்மதியா வாழ்றதுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு உலகமா இருந்திருக்கும். ஆனா இப்ப இவன் வந்திருக்கக்கூடிய உலகம் பன்றி அரக்கர்கள் வாழக்கூடிய உலகம். இங்க இயற்கைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லாருக்குள்ளயுமே ஒரு ஈவில் சக்தி இருக்கு. இப்ப இந்த பன்றி கூட்டத்தோட தலைவி இருக்கா இல்லையா, அவளோட பேரு மல்கோசா. கேடு பேனை பார்த்தவ, ஏண்டா டேய் யாரா நீ, எப்படா உள்ள வந்த? ஏய் நம்ம என்ன பார்த்து யாருன்னு கேக்குற? நான் தான் மைன்கிராஃப்ட் உலகத்தோட ராஜாங்கிறான். இந்த பாருங்க, நான் இங்க வந்தது சண்டை போறதுக்காக இல்ல. என்னோட ஓனாய் குட்டியை மட்டும் கொடுங்க, அழகா அவனை கூட்டிட்டு நான் இங்க இருந்து போயிடுவேன். ஆனா அந்த வில்லி அதையெல்லாம் கேட்கவே இல்ல. கேடு பேனை அடிச்சு அவங்கிட்ட இருந்த ஆர்ப தூக்கிட்டா. அது மட்டும் கிடையாது, ஓனாயோட கூண்டுக்குள்ளேயே இந்த கேடு பேனை அடைச்சு வச்சுட்டு மல்கோசா ஒரு மிகப்பெரிய திட்டத்தை உருவாக்குறா. அதாவது என்னன்னா, கதவுக்கு வெளியில இருக்கக்கூடிய இயற்கை உலகத்துக்கு போயிட்டு அங்க வாழக்கூடிய மக்களையும் மிருகங்களையும் அழிச்சு அந்த உலகத்தையும் தன்னோட உலகமா மாத்த பாக்குறா. கூடவே அங்க இருக்கக்கூடிய செல்வங்களுக்கும் ஆசைப்படுவா. இத பார்த்து பயந்து போன கேடு பையன் பக்கத்துல இருக்க ஓனாய்க்கு சிக்னல் கொடுக்க அது அலேக்கா பக்கத்துல இருக்க காவலாளி இடுப்புல இருந்த சாவியை தூக்கிடுச்சு. அப்புறம் என்ன, சத்தமே போடாம கதவை திறந்து வெளியில வந்தவனுங்க மல்கோசா ராணிக்கு தெரியாம அவ மந்திர கம்புல இருந்த ஆர்பையும் தூக்கிட்டாங்க.
கிட்டத்தட்ட இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போற நேரத்துல ஒட்டுமொத்த காவலாளிகளும் நம்ம கேடி பையனை பாத்துட்டானுங்க. நிலைமை கைமீறி போயிடுச்சுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு தான் செல்லக்குட்டி ஃப்ரெண்டான அந்த ஓனாய் பென்னி இருக்குல்ல, அதோட வாயில ஆர்வ கொடுத்து, பென்னி முதல்ல நீ போர்ட்டல் வழியா வெளியில போ, என்னோட வாசத்தை நோப்பம் பிடிச்ச மனித உலகத்துல இருக்க என் வீட்டுக்கு போ, அங்க இந்த ஆர்ப பாதுகாப்பா வச்சிரு, எக்காரணத்தை கொண்டும் இங்க இருக்கக்கூடிய மல்கோசாவுக்கு மட்டும் அது கிடைக்கவே கூடாது. இப்ப என்னதான் பென்னி அந்த இடத்த விட்டு எஸ்கேப் பண்ணாலும் கூட பாவம் நம்ம கேடி பையன் மல்கோசா ராணிகிட்ட வசமா மாடிக்கிட்டான். சொல்ல போனா நம்ம பென்னியை பிடிக்கிறதுக்காக ஒரு சில காவலர்கள் கூட வெளியில வருவாங்க. ஆனா டார்க் வேர்ல்ட்ல சேர்ந்தவங்களுக்கு பகல் நேரத்துல இந்த மினி கிராஃப்ட் உலகத்துக்குள்ள வரதுக்கான பவர்ஸே கிடையாது. அதனாலயும் என்னமோ உடம்பு ஃபுல்லா செடி கொடிகள் முளைச்சு பயவுள்ளைங்க அங்கேயே இறந்து போயிடுவானுங்க. இதே டைம்ல கேடி பையன் பேச்ச கேட்ட மைண்ட் கிராஃப்ட் உலகத்துல இருந்த நம்ம பென்னி போர்ட்டல் வழியா மனித உலகத்துக்கு வந்திருக்கோம். கூடவே நம்ம கேடி பையன் வாசம் இந்த மனித உலகத்துல இருக்கும் இல்லையா, சோ அதையும் நோப்பம் பிடிச்சுக்கிட்டு கரெக்டா அவன் வீட்டை கூட கண்டுபிடிச்சு கொண்டு வந்த ஆர்ப அங்க இருக்க கட்டில கடியில வீசும் போது அப்ப ஆர்பும் பெட்டியும் தனித்தனியா பிரிஞ்சிரும். அடுத்த நிமிஷமே அந்த சுரங்க பாதையில திறந்திருந்த மைண்ட் கிராஃப்ட் உலகத்துக்கு போறதுக்கான போர்ட்டல் இருக்கு இல்லையா, இப்ப அதுவும் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடுது. இந்த இடத்துல அப்படியே டைட்ல போட்டு படமும் ஆரம்பிக்குது. அடுத்து நல்லா தலையை விரிச்சு போட்டுட்டு ஜம்மனு கார்ல போயிட்டு இருக்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. கேடிப்பைய வாழ்ந்துகிட்டு இருந்த சக்லஸ் ஊர் இருக்குல்ல, அதே ஊர்ல தான் நம்ம ஹீரோவும் வாழ்ந்துட்டு இருக்கான். இவனுக்குன்னு ஒரு சின்ன வீடியோ கேம் ஷாப்பும் இருக்கு. சரியா 1989ல வீடியோ கேம் போட்டி வச்சிருக்காங்க. அதுல உலக அளவுல நம்ம ஹீரோ ஒரு பெரிய சாம்பியன். ஆனா அன்னைக்கு கிடைச்ச பேரும் புகழும் இப்ப நம்ம ஹீரோவுக்கு சுத்தமா கிடைக்கல. ஏன் இவ்வளவு பெரிய வீடியோ கேம் ஷாப் வச்சிருக்கால, ஒரு நாளைக்கு இவனுக்கு ஒரு வியாபாரம் கூட ஆகாது. அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கான். சடனா அப்பதான் ஒரு லேடி கடைக்குள்ள வராங்க. மேடம் வாங்க, உங்களுக்கு என்ன வீடியோ கேம் வேணும்? தம்பி நான் உனக்கு நோட்டீஸ் கொடுக்க வந்தேன்ப்பா. அப்படியா, என்ன நோட்டீஸ்ன்னு திறந்து பார்த்தா இவன் கடை வச்சிருக்கா இல்லையா, அதை காலி பண்ண சொல்லி நோட்டீஸ் வந்திருக்கு. ஒரு சோகத்தோடய அதை பார்த்து முடிச்சவன் கார் எடுத்துக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு வரான். ஆக்சுவலா இங்க நிறைய ஷட்டர்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு ஷட்டருக்குள்ளயுமே ஒரு சில பேரு வீட்டுக்கு வாடகைக்காக போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க சொல்லாம கொள்ளாம எங்கேயாவது போயிட்டாங்க அப்படின்னா ஒரு லிமிட்டுக்கு மேல வீட்டோட ஓனர்ஸ் எல்லாம் அந்த கைவிடப்பட்ட வீட்டுக்குள்ள இருக்க திங்ஸை எடுத்து இந்த மாதிரி ஒரு ஷட்டர் ஏரியால சேல் பண்ணுவாங்க. உண்மையை சொல்ல போனா அந்த ஷட்டருக்குள்ள என்ன இருக்குங்கிற விஷயத்த தெளிவா காட்ட மாட்டாங்க. முதல்ல ஏலத்துல விடுவாங்க. யாரு அதிகமான பணத்தை கொடுத்து வாங்குறாங்களோ அவங்க அந்த ஷட்டரை திறந்து உள்ள இருக்க எதுவா இருந்தாலும் சரி அப்படியே அலைக்க எடுத்துட்டு போயிடலாம். அப்பதான் ஹீரோ பக்கத்துல இருக்க தொப்பிக்காரனை பார்த்து, இந்த பாரு என் கடை ரொம்ப லாஸ்ல போயிட்டு இருக்கு, நோட்டீஸ் கூட வந்திருக்கு, அதனால நல்லா பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஏதாவது இந்த ஷட்டருக்குள்ள இருக்கா? அட தயங்காம சொல்லு, பார்த்து பண்ணிக்கலாம். எப்பா கேரட், நீயும் நானும் ஒண்ணுக்கு ஒண்ணா பழகிட்டோம், அதனால சொல்றேன். உள்ள ஒரு காஸ்மோ கேமிங் பெட்டியை பார்த்தேன். யோ நிஜமா தான் சொல்றியா? ஒருவேளை அது மட்டும் எனக்கு கிடைச்சா கண்டிப்பா நல்ல காசுக்கு வெளியில வித்துருவேன், என் கடனையும் அடைச்சிருவேன். தொப்பிக்காரா தயவு செஞ்சு எனக்கே டைரக்டா அதை செல் பண்ணிட, ஏலம்லாம் வேணாப்பா, பணம் எக்கச்சக்கமா செலவாகும். ஆனா பாருங்க, தொப்பிக்காரா சிரிச்சபடியே அதை ஏலத்துல விட்டுருவான். $100 $200 காசோட மதிப்பு அதிகமாயிட்டு இருக்கு. கடைசியில $900 கொடுத்து நம்ம ஹீரோவே அந்த ஷட்டரை வாங்கிடுவான். அதுக்கப்புறமா அவசர அவசரமா ஹீரோவும் உள்ள வந்து அந்த காஸ்மோ கேமிங் பெட்டியை திறந்து பார்த்தா ஆக்சுவலா வெளியில இருக்க டப்பா மட்டும் தான் உண்மை, உள்ள வந்து எந்த ஒரு விஷயமும் இல்ல. யோ தொப்பிகாரா என்னையா ஏதோ கேமிங் பாக்ஸ் இருக்குன்னு? தம்பி கேரட் சத்தியமா அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு நான் பாக்கல, பெட்டியை மட்டும் தான் பாத்தேங்கிறான். அடா போடா பைத்தியம் சொல்லிட்டு அந்த பெட்டியை கோவத்துல கீழே கொட்டும் போது அதுக்குள்ள இருந்த நம்ம கேடி பையன் பென்னி கிட்ட கொடுத்து ஒளிச்சு வைக்க சொன்ன மேஜிக்கல் ஆர்பம் அதோட பெட்டியும் கீழே விழுது. ஓஹோ, அப்படின்னா நம்ம கேடி பையன் ஆள் காணாம போனதாலதான் அவன் வீட்டுல இருந்த திங்ஸ் எல்லாம் ஓனர் அம்மா ஏலத்துக்கு விட்டாங்க போல. ஆசைப்பட்ட எதுவும் கிடைக்கலங்கிற கோவத்துல கடைசியில ஹீரோ பிரகாசமா இருக்க அந்த ஆர்பையும் பெட்டியவும் தூக்கிட்டு அங்க இருந்து கார்ல கிளம்புவான். ஏற்கனவே ஹீரோ மன உளைச்சல்ல இருக்கான். போதாத குறைக்கு இவன் வண்டியில இருந்து புகை வர ஆரம்பிக்குது. சும்மா இருப்பானா, வண்டியை நடு ரோட்லயே நிறுத்தி போட்டு கையா முயான்னு கத்திட்டு இருக்கான். அப்படியே சீன் கட் பண்ணா ஒரு அக்கா தம்பியை காட்டுறாங்க. சிட்டிக்குள்ள வாழ்ந்துட்டு தன்னோட அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்களோட கடைசி ஆசை சக்லஸ் ஊருக்குள்ள போய் வாழணுங்கிறத, சோ அதை நிறைவேற்றுறதுக்காக இப்ப ரெண்டு பேரும் அந்த ஊருக்கு கார்ல போயிட்டு இருப்பாங்க. அக்காவோட பேரு எமா, பக்கத்துல இருக்க தம்பிக்காரன் பேரு ஹென்றி. அப்போ உடனே எமாவும், இந்த பாரு உனக்கு சிட்டி வாழ்க்கை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும், ஆனா அம்மாவோட கடைசி ஆசை இதான்டா, எனக்கும் இங்க இருக்க சிப்ஸ் கம்பெனில வேலை கிடைச்சிருக்க, சோ கூடிய சீக்கிரமே நமக்கு இந்த ஊர் செட் ஆயிடும். இந்த மாதிரி பேசிக்கிட்டே இவங்க குடியிருக்க போற அந்த வீட்டுக்கிட்ட வராங்க. வெளியில வீடு புடிச்சு கொடுத்த அந்த புரோக்கர் லேடி நிக்கிறாங்க. இந்த அம்மாவோட பேரு டான். சரின்னு சாவிய கையில வாங்கிட்டு டானோட காரை பார்த்தா உள்ள ஃபுல்லாவே மிருகங்களா இருக்கு. ஏமா என்னமா இதெல்லாம்? அது ஒண்ணும் இல்ல, எனக்கு பெட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் காருக்குள்ளேயே நான் ஒரு சின்ன ஜூ வச்சிருக்கேன், ஏதாவது பிரச்சனைனா கால் பண்ணுங்க, நான் உங்களை அப்புறம் வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு டான் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடையுத முதல் நாள் பள்ளிக்கூடத்துக்கு நம்ம ஹென்றி கிளம்பிட்டு இருப்பான். அப்போ உடனே ஏமா தட்டு ஃபுல்லா ஒரு நான்வெஜ் பீஸாவை ரெடி பண்ணிட்டு, டேய் இதை சேஃபா கொண்டு போ, உன் கிளாஸ்ல இருக்க மத்த பசங்களுக்கு கொடுத்த, நல்லபடியா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட. பதில் எதுவுமே பேசாம ஹென்றி அங்கிருந்து கிளம்புறான். அப்பதான் வழியில நம்ம ஹீரோவோட கேமிங் ஷாப்பை கவனிக்கிறான். அடடா பாக்க நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ள வந்தவன் அங்க இருக்க ஒவ்வொரு திங்ஸையும் பாத்துட்டு இருப்பான். இதை கவனிக்கக்கூடிய ஹீரோவும், டே தம்பி என்ன கேம் விளாண்டுமா? இங்க வெறும் கிளாசிக்கான கேம் தான் இருக்கு, ஒரு மணி நேரத்துக்கு 50 ரூபா, உங்ககிட்ட பணம் இருக்கா? ஐயோ பணம் இல்லையே, என்கிட்ட வெறும் பீஸா மட்டும் தான் இருக்கு. சரி விடு, அப்படின்னா இந்த பீட்சாவை நான் எடுத்துக்கிறேன், நீ போய் உள்ள கேம் விளையாடு. ஐயோ அங்கிள், நான் இன்னைக்குதான் முதல் நாள் பள்ளிக்கூடத்துக்கு போறேன், இப்ப என்னால முடியாது,
வேணும்னா ஈவினிங் வந்து விளையாடுறேன். கட் பண்ணா அடுத்த இப்ப ஹென்றி நேரா கிளாஸ்க்கு வந்துட்டான். இப்ப அவனுக்கு ஒரு பரட்டமுடி வாத்தியாரும் பாடம் எடுத்துட்டு இருக்காரு. ஒரு ஆரஞ்சு அப்புறம் வாழைப்பழத்தை கொடுத்து அச்சசலா இது அப்படியே படமா வரைங்கன்னு சொல்லுவாரு. அந்த கிளாஸ்ல இருக்க ஒட்டுமொத்த பேருமே அப்படியே அதை படமா வரைஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹென்ரிய பாருங்களேன், வாழைப்பழத்தோட மேல் பகுதியில ராக்கெட்டை வச்ச மாதிரி படம் வரைகிறாங்க. வாத்தியார் இதை பார்த்து செமையா டென்ஷன் ஆயிடுவாரு. ஏண்டா ராக்கெட்டை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எல்லாமே தெரியுமே, வேணும்னா பெர்மிஷன் கொடுங்க, நான் ஒரு ராக்கெட்டை கூட ரெடி பண்ணி காட்டுறேன். தாங்கிட்ட ஒரு சின்ன பையன் அப்படி எல்லாம் பேசினா வாத்தியாருக்கு கோவம் வரும்ல. சோ அதனாலேயே உன்னால முடிஞ்சா ராக்கெட்டை செஞ்சு காட்டுன்னு பெர்மிஷன் கொடுத்து கிரவுண்டுக்கு கூட்டிட்டு வராங்க. ஹென்ரியும் சும்மா கிடையாது, ஒரு எலும்புக்கு ஒரு பொம்மையோட முதுகுல எக்கச்சக்கமான மெட்டீரியல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு ராக்கெட்டை ரெடி பண்ணிட்டான். கையில ரிமோட்டும் இருக்கு. ஆனா இந்த விஷயத்த கூட இருந்து பார்க்கக்கூடிய ரெண்டு குட்டிச்சாத்தான் சும்மா இல்லாம போற போக்குல அந்த ராக்கெட்ல கனெக்ட் ஆயிருந்த ஒரு கேபிளை கட் பண்ணி விட்டுட்டு போயிருவாங்க. பாவம், இது எதுவுமே தெரியாத ஹென்றி ரிமோட் ஆன் பண்ணதுமே ராக்கெட் ஜோயிங்னு மேல பறக்குது. சரி, திரும்ப அதை கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரலான்னு பார்த்தா அது மட்டும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒரு கட்டத்துக்கு மேல கட்டுப்பாட்டை இழந்த பக்கத்துல இருக்க சிப்ஸ் கம்பெனி மேலேயே டம்னு இடிக்க அங்க வைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய சிலை அதை அப்படியே உருண்டு வந்து அங்க இருக்க ஆத்துக்குள்ள விழுந்துரும். உண்மையை சொல்ல போனா அந்த கம்பெனில தான் நம்ம ஹென்ரியோட அக்கா எம்மா வேலை பாக்குறாங்க. ஹென்றி பண்ண தப்பால பிரின்சிபல் இவனை கூப்பிட்டு வச்சு செய்யறாங்க. தம்பி, நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு. முதல்ல உன் வீட்டுல இருக்க ஆளுங்களை கூட்டிட்டு வா, அவங்க கிட்ட நான் பேசியாகணும். அக்கா கிட்ட சொன்னா கண்டிப்பா பஞ்சாயத்து ஆடும். சோ பயந்து போனவன் இவன் வரும்போது ஹீரோவோட கேமிங் ஷாப் நம்பரை நோட் பண்ணிட்டு வந்திருப்பான் போல. உடனே இப்ப அந்த நம்பருக்கு கால் பண்ணி, எப்பா கேரட், உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணும். பள்ளிக்கூடத்துல ஒரு சின்ன பஞ்சாயத்து, பிரின்சிபலை பார்த்து நீதான் என்னோட அங்கிள்ங்கிற மாதிரி 2 வார்த்தை போய் சொன்னா போதும், எனக்கு அது உதவியா இருக்கும். மன்னிச்சிரு தம்பி, எனக்கு கடையில நிறைய வேலை இருக்கு. யோ, ஆளே இல்லாத கடையில யாருக்கு டீ ஆத்துற? இந்த மாதிரி நீ மட்டும் இந்த வேலையை பண்ணி கொடுத்த, என்கிட்ட $15 இருக்கு, அதை உனக்கு கொடுக்குறேன். அப்படிதாங்க, பணம் கொடுக்குறேன்னு சொன்னதும் போதும் துளி கூட யோசிக்காம ஹீரோவும் நேரா பள்ளிக்கூடத்துக்கு வரான். அங்க இருக்க பிரின்சிபலை பாருங்களேன், எப்பா கேரட், இவன் உன்னோட மாப்பிளையா? சொல்லவே இல்ல. ஆளு பாக்க நல்லா ஜம்மன் இருக்கடா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு இப்பதான் டிவோர்ஸ் ஆச்சு. எப்பயாச்சும் ஃப்ரீனா சொல்லு, உன் கூட டின்னர் போக கூட நான் ரெடியா இருக்கேன். ஆத்தி பொக்கவாய் கிளவி நமக்கு ரூட்டோட பாக்குதுன்னு ஹீரோ பயந்துகிட்டு அந்த இடத்த விட்டு நேரா கடைக்கு வந்துட்டான். தான் நோட்ல இருக்க ராக்கெட் சம்பந்தமான டிசைன்ஸை காட்டிட்டு, எப்பா கேரட், நான் நல்லா தான் ஒர்க் பண்ணேன், ஆனா அந்த ராக்கெட் ஏன் ஒழுங்கா வேலை செய்யலங்கிறதே எனக்கு குழப்பமா இருக்கு. இப்படி பேசிக்கிட்டே அங்க வைக்கப்பட்டிருக்க மேஜிக்கல் ஆர்ப கவனிக்கிறான். நேத்து இது பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதுவா, நான் ஏலத்துல எடுத்தேன். தோ இதுக்கு அடியில ஏதோ ஒரு லெட்டர் கூட இருக்குப்பா. தப்பி தவறி கூட அந்த பிரகாசமான ஆர்ப கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சிடாதீங்கன்னு போட்டிருக்கு. நம்ம ஆளுங்க தான் செய்ய வேணாம்னு சொன்னாவே செய்வானுங்கல்ல. ஒரு ஆர்வத்துல ஆர்ப பெட்டிக்குள்ள வச்சதுமே அது இன்னும் அதிகமா பிரகாசிக்க ஆரம்பிக்குது. கூடவே நம்ம ஹென்ரிய ஒரு பக்கமா அது இழுக்கிற மாதிரியும் தெரியுது. சரி, அப்படி இந்த ஆர்ப இவங்களை எங்கதான் கூட்டிட்டு போகுதுன்னு பாக்குறதுக்காக 2 பேரும் பொறுமையா அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல பள்ளிக்கூடத்துக்கு போன ஹென்றி இன்னும் திரும்ப வீட்டுக்கு வரலன்னு எம்மா இப்ப டானுக்கு கால் பண்ணி வர சொல்லிருக்கா. உடனே அவங்களும் எம்மாவோட போனை வாங்கி செக் பண்ணிட்டு, அட உங்க தம்பி கிட்ட தான் போன் இருக்குல்ல, அழகா ட்ராக் பண்ணா அவன் எங்க இருக்கான்னு தெரிய போகுது பாருங்க. இப்ப அவன் கேரட்டோட கேம் ஷாப்ல இருந்து எங்கேயோ நடந்து போற மாதிரி தெரியுது. வாங்க வாங்க, சீக்கிரம் உங்க தம்பியை கண்டுபிடிச்சிடலான்னு 2 பேரும் கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கத்துல ஹென்ரியும் ஹீரோவும் ஆர்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டு கேடி பையன் வந்து அதே சுரங்க பாதைக்கு வராங்க. கண்ணுக்கு முன்னாடி மறுபடியும் அந்த போர்ட்டல் கதவு இருக்கு. அடா பாவீங்களா, என்னடா இது, சுரங்க பாதைக்குள்ள LED லைட்லாம் மாட்டி வச்சிருக்கீங்க. இப்படி பேசும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு அக்காவான ஏமா அப்புறம் அந்த டேனும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாங்க. டே ஹென்றி, யாரும் அந்த பரட்ட முடி, இதுக்கிட்ட அவன் கூட இங்க வந்த. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே சடனா இவன் கையில இருக்க ஆர்ப நம்ம ஹென்ரிய போர்ட்டலுக்குள்ள இழுக்க பாக்குது. உடனே பயந்து போன ஹீரோ ஏமா அப்புறம் டான் 3 பேரும் சேர்ந்து ஹென்ரிய இழுக்கிறாங்க. ஆனா அது எதுவுமே வேலைக்காகல. ஒரு கட்டத்துல 4 பேருமே அந்த போர்ட்டல் வழியா மைன்கிராஃப்ட் உலகத்துக்குள்ள வந்துட்டாங்க. எப்பா நம்ம எங்க இருக்கிறோம்? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்ததே கிடையாது. அப்ப கரெக்டா அங்க ஒரு ஆட்டுக்குட்டி இவங்களை பார்த்து கத்துது. உடனே ஹீரோவும், சரி இது அந்த ஆட்டுக்குட்டியோட உலகமா இருக்கும் போல, இருங்க நான் போய் அதுகிட்ட கேடுது வரேன்னு இவளுங்க ஆட்டுக்குட்டி கிட்ட போறானுங்க. அதே டைம்ல நடக்கிற எல்லாத்தையும் ஒரு நீல மூக்கு வச்ச ஆள் பார்த்துட்டு இருக்கான். இவனை ஷார்ட்டா பென்னு மைண்ட்ல வச்சுப்போம். ஏற்கனவே திறந்திருக்கக்கூடிய அந்த வித்தியாசமான போர்ட்டலை பார்த்தவன் ஒரு ஆர்வத்துல அதை கடந்து உள்ள போயிடுவான். இதை நம்ம ஆளுங்க யாருமே கவனிக்கல. இதே டைம்ல டார்க் வேர்ல்டுக்குள்ள இருக்க வில்லிக்கு மறுபடியும் அந்த மேஜிக்கல் ஆர்பி இப்ப இந்த மைன்கிராஃப்ட் உலகத்துக்குள்ள வந்துருச்சுங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறா. உடனே கேடு பையனை அடைச்சு வச்சிருக்கக்கூடிய செல்லுக்கு வந்தவ, இந்த பார் தம்பி, நான் சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வரேன். என் கையில இருக்க இது என்னன்னு தெரியுதா? தெரியுமே, என் செல்லப்பிராணி பென்னியோட பெல்ட் தானே? ஆமா ஆமா, ரொம்ப சரியா சொன்ன. ஆக்சுவலா உன் செல்லப்பிராணி இப்ப என் கிட்ட தான் இருக்கு. உனக்கு அது உயிரோட வேணும்னா நீ மனித உலகத்துல மறைச்சு வச்சிருந்த இந்த ஆர்பி இப்ப மறுபடியும் இந்த மைன்கிராஃப்ட் உலகத்துக்குள்ள வந்திருக்கு. சோ அதை தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட கொண்டு வரணும். பென்னி மேல இருக்க அளவு கடந்த பாசத்தால வேற வழி இல்லாம கேடி பையனும் சரின்னு சம்மதிக்கிறான். இதே டைம்ல மைன்கிராஃப்ட் உலகத்துல இருந்து போர்ட்டல் வழியா மனித உலகத்துக்கு வந்த பென்னு இவன் பாட்டுக்கு சுரங்கத்தை விட்டு வெளியில நடந்து போயிட்டு இருக்கான். அதே டைம்ல கேடி பையனோட செல்ல பிராணியான பென்னி அது இப்ப திரும்ப சுரங்க பாதைக்குள்ள இருக்க போர்ட்டலை நோக்கி ஓடிட்டு இருக்கு. இதுக்கடையில மைன்கிராஃப்ட் உலகத்துக்குள்ள மாட்டி இருக்க ஹீரோவும் அங்க இருக்க ஆட்டுக்குட்டியை பார்த்து, ஐயா தலைவரே, நாங்க பேசுற மொழி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நாங்க தெரியாதனமா இந்த மர்மமான உலகத்துக்குள்ள வந்துட்டோம்.
சோ தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியில போறதுக்கு நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். ஆனா அந்த ஆட்டுக்குட்டியை பாருங்களேன், திருக்காம இருக்கான்னு முழிச்சிட்டு இருக்கு. சடனா என்னாச்சுன்னு தெரியல. அங்க இருந்த ஒட்டுமொத்த சூரிய வெளிச்சமும் மறையுது. டார்க் வேர்ல்டுக்குள்ள இருந்த மல்கோசர் ராணியோட ஆட்கள் நம்ம ஹீரோவோட கேங் கதையை முடிக்கிறதுக்காக எக்கச்சக்கமான மண்டவோட அரக்கர்களையும் ஜாம்பி மனிதர்களையும் அனுப்பி வச்சிருக்கானுங்க. முதல்ல உயிருக்கு பயந்த நம்மால அந்த இடத்தை விட்டு தெரிச்சுக்கிட்டு ஓடுவான். ஆனா கொடுமைக்கு என்ன, நம்ம ஹீரோ கால் தர மாதிரி அங்க இருக்க சின்ன பள்ளத்துக்குள்ள விழுந்துருவான். இதுக்கடல எமா, ஹென்றி அப்புறம் டான் இந்த 3 பேரும் ஓடும்போது தெரியாதனமா ஹென்றி அங்க இருக்க மரத்துல இடிச்சிருவான். அப்ப அந்த மரத்தோட பெரிய பீஸ் மறைஞ்ச ஒரு சின்ன பீஸா மாறுத. ஓஹோ, அப்படின்னா இந்த உலகத்துக்குள்ள நிறைய சூப்பர் பவர்ஸ் இருக்கு போலன்னு அதை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டவன் மைண்ட் கிராஃப்டோட பவர்ஸ் வச்ச கொஞ்சம் கொஞ்சமா இவங்க 3 பேரை சுத்தி ஒரு மிகப்பெரிய கல் சுவரை உருவாக்குறான். இதே டைம்ல குழிக்குள்ள விழுந்த ஹீரோ இன்னொரு பாதை வழியா வெளியில வரும்போது நல்லா பச்சை கடல்ல ஏதோ ஒண்ணு இவனுக்கு பின்னாடி வந்து நிக்குது. ஒரு பயத்துல டக்குனு இவன் மூஞ்சி மேல குத்த அந்த பச்சை மிருகத்தை பாருங்களேன், உடம்பு பிரகாசமா ஜொலிச்சு ஏதோ வெடிகுண்டு மாதிரி டம்முன்னு வெடிக்குது. நம்மால பறந்து போய் 10 அடி தள்ளி விழுறான். இதுல இந்த ஜாம்பி பயலுங்க வேற விடாம துரத்தி வந்துகிட்டே இருக்கானுங்க. என்ன காப்பாத்துன நேரா அங்க இருக்க ஹென்ரிய பார்த்து ஓடி வந்தவன் வழியில இந்த ஹென்றி அந்த மேஜிக்கல் ஆர்ப் இருக்கு இல்லையா, அதை தவற விட்டுட்டு போயிருப்பான் போல. நல்ல வழியா நம்ம ஹீரோ அதை எடுத்துட்டான். ஆனா கொடுமைக்குன்னு பக்கத்துல இருந்த ஒரு மண்டவோடு மகாமுனி கரெக்டா குறி வச்சு அம்ப விடும்போது அது டைரக்டா ஆர்பு மேல பட்டு அதை சுத்தி இருந்த கண்ணாடி பெட்டி இருக்கு இல்லையா, அது டப்புன்னு உடஞ்சு போயிடும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்பும் பெட்டியும் ஒன்னா இருந்தா மட்டும்தான் இந்த மாய உலகத்துக்கான போர்ட்டல்ஸ் எல்லாம் ஓபனா இருக்கும். ஆனா இப்ப அதுல அந்த கண்ணாடி பெட்டி உடைஞ்சு போனதால திறந்திருந்த போர்ட்டல் மறுபடியும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுக்கடையில ஹென்றி கட்டப்பட்ட கோட்டைக்குள்ள ஒரு சின்ன ஓட்டையை போட்டு நம்ம ஹீரோவை பாதுகாப்பா மேல கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அந்த வெடிக்கிற பச்சை மிருகம் இருக்கு இல்லையா, அதுல ஒண்ணு கரெக்டா அங்க இருக்க கல் கோட்டை கிட்ட வந்து வெடிக்கும் போது ஜாம்பி மனிதர்கள் உள்ள வரதுக்கான பாதை ஓபன் ஆயிடுச்சு. தப்பிக்க வழி இல்லாம நம்ம ஆளுங்க 4 பேரும் வசமா மாட்டிப்பாங்க. சோழி முடிஞ்சிருச்சோன்னு யோசிக்கும் போது நல்ல வேலை கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம கேடுப்பைய வந்துட்டான். தனி ஒரு ஆளாவே அந்த ஜாம்பிஸ் எல்லாம் பொழந்து கட்டுறான். ஒரு கட்டத்துல சூரிய வெளிச்சமும் உதயமாக டார்க் வேர்ல்ட சேர்ந்த யாரா இருந்தாலும் சரி பகல் நேரத்துல இந்த மைண்ட் கிராஃப்ட் உலகத்துல அவங்களால வாழ முடியாத. சோ அதனாலேயே சூரிய வெளிச்சம் பட்டு அங்கிருந்த ஜாம்பிஸ் உட்பட எக்கச்சக்கமான அரக்க மிருகங்கள் ஒரே நொடியில எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். அதுக்கப்புறமா கேடிப்பேனோ, யோ எப்படியா நீங்க எங்க வந்தீங்க, உங்க கையில எப்படியா அந்த ஆர்பம் வந்துச்சு, அது என்னோடத. பதிலுக்கு ஹீரோவும் எது உன்னோடதா, யோ ஏலத்துல பணம் கொடுத்து நான் வாங்கினதியா, இது ஏன் சொத்து, நான் கொடுக்க மாட்டேன். சரி அதெல்லாம் முக்கியம் கிடையாது, என்னோட தோஸ்து பென்னியை நான் காப்பாத்தியாகணும். சோ ஒழுங்கா உங்க கையில இருக்க ஆர்ப கொடுங்க. அப்புறம் கேக்குறான் பாரு கேளத்தனமா, யோ இது இருந்தா மட்டும்தான்யா திரும்ப எங்களால மனித உலகத்துக்கு போக முடியும். சிரிச்சுக்கிட்டே கேடிப்பேனோ, இந்த பாரு கண்ணாடி பெட்டகம் உடைஞ்சு போச்சு, அதனால ஆர்புக்கு இப்ப எந்த பவரும் கிடையாது. ஐயோ அப்படின்னா அதே மாதிரி கண்ணாடி பெட்டகத்தை எங்கேயும் உருவாக்க முடியாதா? அவசரப்படாதீங்க, இதே மாதிரியே கண்ணாடி பெட்டகம் இன்னொரு இடத்துல இருக்கு, அதுதான் உட்லாண்ட் மேன்ஷன். இங்கதான் நம்ம ஆளுங்க 4 பேரும் கேடிப்பையன் கூட ஒரு சின்ன டீல் போடுறாங்க. இந்த பாரு கண்ணாடி பெட்டகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ எங்களுக்கு உதவி பண்ண, அதுக்கப்புறம் நாங்க போர்ட்டல் வழியா மனித உலகத்துக்கு போயிடுவோம். அதுக்கப்புறமா தாராளமா நீயே இந்த ஆர்ப வச்சுக்கோ. என்னப்பா டீலுக்கு ஓகேவா? இதை தாண்டி வேற வழியே கிடையாது. அதனால கேடிப்பையனும் சரின்னு சம்மதிக்கிறான். இப்ப அந்த ஆர்பர் இருக்கு இல்லையா, அத ஹீரோ கிட்ட இருந்து வாங்கி இந்த டான் பக்கத்துல இருக்க ஹென்றி கிட்ட கொடுத்து பாதுகாப்பா வச்சிருக்க சொல்லுவா. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல இப்ப மனித உலகத்துக்குள்ள வந்த பென்னு இது என்ன மாதிரியான உலகம் கூட தெரியாம பக்கத்துல இருக்க ரோட கடக்க ட்ரை பண்ணும் போது ஒரு கார் வந்து டப்புன்னு இடிக்குது. தலைவன் உருண்டு புரண்டு தொப்புன்னு போய் கீழே விழுவான். காருக்குள்ள இருந்து இறங்கக்கூடியது நம்ம ஹென்ரியோட பிரின்சிபலான ஏஞ்சலா. ஐயோ சார் உங்களுக்கு அடியெல்லாம் படல இல்ல, ஆனா பென்ன பாருங்க கீச்சு மூச்சுன்னு ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்ட குடுக்கறானே தவிர மத்தபடி வாயை திறந்து பேச மாட்டேங்கிறான். சார் நான் உங்களை தெரியாம தான் இடிச்சிட்டேன், ஆளு பார்க்க வேற வித்தியாசமா இருக்கீங்க, வேணும்னா வாங்கல, நடந்த சம்பவத்துக்கு மன்னிப்பு கேட்கிற விதமா நைட் உங்களை டின்னருக்கு கூட்டிட்டு போறேன். மறுபடியும் பென் அமைதியா இருப்பான். சரி மௌனம் சம்மதம் போலன்னு இப்ப அவன ஒரு பக்கத்துல ஏஞ்சலா வண்டியில கூட்டிட்டு போறாங்க. இதே டைம்ல மைண்ட் கிராஃப்ட் உலகத்துல இருக்க நம்ம ஆளுங்க ஒரு சின்ன கிராமத்துக்கு வராங்க. அங்க பென் மாதிரியே நீளமான மூக்குகளை வச்சுட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஆமா யார் இவங்கெல்லாம்? இந்த உலகத்துல வாழக்கூடிய கிராமவாசிகள் ஃபுல் அண்ட் ஃபுல்லா வெஜிடேரியன், காய்களை மட்டும் தான் சாப்பிடுவாங்க. சண்டைங்கிற ஒண்ணு சுத்தமா ஆகாது. சண்டை சச்சரவு ஒண்ணு எந்த வாய்க்கா தகராறுக்கும் போக மாட்டானுங்க. சடனா அந்த இடமே அதிர ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு இரும்பு காவலாளி நடந்து போயிட்டு இருக்கான். இவனெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, இவன் இந்த கிராமத்தோட காவலன். ஆக்சுவலா உங்களுக்கு ரொம்ப பசிக்குது இல்ல, வாங்க நான் உருவாக்கி வச்சிருக்க கடைக்கு கூட்டிட்டு போறேன்னு இந்த மந்திர உலகத்துக்குள்ளேயே பயமுள்ள சிக்கன் கடையை வச்சிருக்காங்க. தம்பி இங்க கிடைக்கிற கறி எப்படி இருக்குன்னு கவலைப்படாதீங்கப்பா, தீப்பழம்பால கோழியை வறுத்தெடுத்து சும்மா ஜம்முன்னு கொடுப்போம், சரி கிடைச்ச வரைக்கும் லாபம்னு ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுவாங்க. இதே டைம்ல டார்க் வேர்ல்டுக்குள்ள இருக்க வில்லி தன்னோட தளபதியை கூப்பிட்டு, இந்த பாரு அந்த கேடு பையன் நமக்கு துரோகம் பண்ணிட்டான், புதுசா மைண்ட் கிராஃப்ட் உலகத்துக்குள்ள வந்த 4 பேரையும் கூட்டிக்கிட்டு அவன் இப்ப அந்த பழங்குடி மக்களோட கிராமத்துல இருக்கான், நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, முதல்ல அந்த ஆர்பு எனக்கு வந்தாகணும். கட் பண்ண இன்னொரு பக்கத்துல இந்த அக்காகாரி ஏமா இருக்காங்க இல்லையா, அவங்க கேடு பையனை பார்த்து, இந்த பாருங்க எங்களுக்கு நிறைய டைம் கிடையாது, எப்ப நம்ம அந்த உட்லாண்ட் மேன்ஷனுக்கு போறது, இந்த பாருமா ஏனோ தானம்லாம் அங்க போக முடியாது, நமக்கு பாதுகாப்பு ஆயுதங்கள் தேவை, அதை எடுத்துட்டு போறதுக்காக தான் இந்த கிராமத்துக்கு உங்களை கூட்டிட்டு வந்தேன். பதிலுக்கு ஏமாவும் என்னோட தம்பி நிஜ உலகத்துல ஒரு ராக்கெட்டை உருவாக்கி சிப்ஸ் கம்பெனிலேயே விட்டுருக்கான், அது இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. அட நிஜ உலகத்துல அது ஒரு பிரச்சனையா இருக்கலாம், ஆனா இங்க அவன் ஆசைப்படக்கூடிய எதை வேணா
வேணா பண்ணி பார்க்க முடியும். இல்ல என்னால அதெல்லாம் அனுமதிக்க முடியாதுன்னு இவ ஒரு மாதிரி கத்தி பேசிட்டு இருப்பா. இந்த விஷயத்த தம்பிக்காரன் பாத்துட்டான். இவ ஒரு பக்கத்துல கோச்சிக்கிட்டு உள்ள போகும்போது நம்ம ஹீரோவும் கேடு பேனும் அவனை சமாதானப்படுத்தினபடியே உள்ள போறாங்க. பாருங்க, இந்த வீடு ஃபுல்லாவே எக்கச்சக்கமான வெடிமருந்துகளும் எக்கச்சக்கமான ஆயுதங்களும் இருக்கு. இப்ப அதுல ஒரு வித்தியாசமான பந்த நம்ம ஹீரோ எடுப்பான். எப்பா இது என்னப்பா பாக்க சூப்பரா இருக்குன்னு நிக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கி போட்டா கடைசியா அந்த பந்து எங்க விழுதோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகுறாங்க. டே முட்டா பேசு, அது ஒரு டெலிபோர்ட்டல் பால்ரா, பாரு அதோட பவரை நீ வேஸ்ட் பண்ணிட்டேன்னு கேடு பையன் கத்திட்டு இருக்கான். சரி அதை விட்டு தள்ளுங்க, நமக்கு தேவையான ஆயுதங்களை தோ இங்கதான் உருவாக்குவோன்னு 3 இரும்பு கட்டைகளை வரிசையா வச்சுட்டு சுத்தியில வச்சு ஒரு அடி அடிக்கும் போது அது ஒரு சக்தி வாய்ந்த வாளா உருமாறுத. ஆக்சுவலா நம்ம வைக்கக்கூடிய இரும்பு துண்டுகளை என்ன மாதிரி ஆயுதமா உருமாறணும்னு நினைச்சபடியே சுத்தியில வச்சு அடிக்கணும். அதுக்கேத்த மாதிரி அது வேலை செய்யும். இப்ப கேடு பையனை பார்த்து பொறாமப்பட்ட ஹீரோவும் எப்பா இதெல்லாம் ஒரு விஷயமா, என்னோட திறமையை பாருன்னு எக்கச்சக்கமான இரும்பு கட்டையா டேபிள்ல கொட்டிட்டு இவனும் சுத்தியில வச்சு அடிக்கிறான். ஆனா நினைச்ச மாதிரி வாள் வரல, அதுக்கு பதிலா வெறும் வாளி தான் வந்திருக்கு. கேரட்டே பரவாயில்லையா, வாளியை வச்சு தண்ணி மோந்துக்கலாம். எது தண்ணியா, இல்லையே இதை ஒரு ஆயுதமா கூட பயன்படுத்தலான்னு நுங்சாக் மாதிரி கையில வச்சு சுத்தி விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஹென்ரியோட முறை 2-3 வித்தியாசமான இரும்பு கட்டைகளை வச்சுட்டு இவனும் சுத்தியில வச்சு அடிக்கும் போது டோட் லான்ச்சர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வித்தியாசமான கன் கிடைக்குது. கேடு பையன் ஒரு நிமிஷம் இந்த சின்ன பையனோட இமேஜினேஷனை பார்த்து மிரண்டு போயிடுவான். அப்போ உடனே ஹீரோ நம்ம கேடு பையனை தனியா கூப்பிட்டு இந்த பாரு உனக்கு எனக்கு இன்னொரு டீல், நீ நினைக்கிற மாதிரி அந்த ஆர்பி இப்ப கேடு பையன் கிட்ட இல்ல, அவங்கிட்ட இருந்து நான் ஆட்டையை போட்டு வச்சிருக்கேன். இந்த மாய உலகத்துல புதையல் ஏதாவது இருக்கா? இருக்கே, நல்லதா போச்சு. அப்படின்னா அந்த புதையல் இருக்க இடத்துக்கு என்ன நீ கூட்டிட்டு போயாகணும், இதை நீ பண்ணா மட்டும்தான் உனக்கு ஆர்பா கொடுப்பேன்னு மிரட்டுறாங்க. இதுக்கிடையில ஏமா உன் டேனோ இந்த கிராமத்துக்குள்ள இருக்க ஜாவாங்கிற ஆளை பார்த்த ஐயா உட்லேண்ட் மேன்ஷனுக்கு போறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது மேப் இருக்கா? அந்த பயபுள்ளைங்க பதிலே பேசாம திருக்கா முருக்கான்னு பாத்துட்டு இருக்கிறானுங்க. அப்ப பாருங்க, நைட்ல மட்டுமே வெளிவரக்கூடிய இந்த வில்லியான மல்கோசாவோட ஆட் இப்ப பகல்ல பாராஷூட் பலூன் இருக்கும்ல அந்த மாதிரி ஒண்ணுல வந்துட்டு இருக்கானுங்க. ஒருவேளை வில்லி முன்ன விட தன்னோட சோல்ஜர்ஸ்க்கு அளவுக்கு அதிகமான பவரை கொடுத்திருக்கா போல, அதனாலதான் இவங்களுக்கு சூரிய வெளிச்சத்தால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல போல. 2 குரூப்புக்கு இடையில படு பயங்கரமா சண்டை ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோ உள்ள போந்து எப்பா கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்கப்பா, இந்த வாளியை வச்சுக்கிட்டு நுங்சாக்க எவ்வளவு வேகமா சுத்துறேன் பாருன்னு வேகமா சுத்திக்கிட்டு பக்கத்துல போகும்போது ஒரே அடியில ஹீரோவை பறக்க விட்டானுங்க. தன்னோட பங்குக்கு 2-3 பேரை சுட்டு கொண்டுட்டு இருக்கான். இதே டைம்ல தனியா மாட்டிக்கிட்ட ஏமா அப்புறம் டான் இவங்களும் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பக்கத்துல இருக்க மண்வெட்டி இரும்பு ஆயுதங்களை எடுத்து சண்டை போடுறாங்க. சரி தம்பிக்கு என்னாச்சுன்னு ஓடி வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ கேடு பையன் அப்புறம் ஹென்றி இந்த 3 பேரும் தளபதியை பார்த்து பயந்து நேரா அங்க இருக்க மலைகளுக்கு மேல ஏறிட்டு இருக்காங்க. அப்பதான் டானு சொல்லுவா இந்த பாரு உள்ள எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம தனியா போனா மாட்டிப்போம். நம்ம பார்த்த அந்த ஜாவா இருக்கார்ல அவரை கண்டுபிடிச்ச உட்லேண்ட் மேன்ஷனுக்கு போறதுக்கான மேப்பை வாங்கிட்டா போதும், உன் தம்பி போற இடத்துக்கு நம்மளாலையும் கரெக்டா போயிட முடியும். சரின்னு இவங்க 2 பேரும் ஜாவாவை தேடி கிளம்புறாங்க. இன்னொரு பக்கத்துல மலைக்கு மேல ஏறி வந்த நம்மாளுங்க தப்பிக்க வழி இல்லாம ஒரு விளிம்புல மாட்டிப்பாங்க. அப்ப கேடு பையனை பாருங்க, மறைச்சு வச்சிருந்த ஒரு சின்ன இரும்பு எடுத்து முதுகுல ஒட்டுனதுமே அது ஏதோ ரெக்க மாதிரி வந்துருச்சு. கவலைப்படாதீங்க, நீங்க கீழே விழுந்தாலும் சரி நல்லபடியா உங்களால பறக்க முடியும். ஓ அப்படின்னா நீ முதல்ல போன்னு ஹீரோ பாருங்க ஹென்ரிய பிடிச்சு டக்குன்னு கீழே தள்ளிட்டான். ஐயோ என்ன காப்பாத்துக்கன்னு கத்திக்கிட்டு கீழே விழுந்தவன் கடைசி நிமிஷத்துல முதுகுல இருக்க ரெக்க திறந்த பையன் பறவை மாதிரி வானத்துல பறக்குறான். ஐ பாக்க நல்லா இருக்கே, அப்படின்னா நானும் போறேன்னு ஹீரோ குதிக்க அப்பதான் ஞாபகம் வருது கேடி பையன் கிட்ட அந்த பறக்கிறதுக்கான ரெக்க இல்லையா. உடனே உயிருக்கு பயந்தவரு எலே ஹீரோ என்னையும் கூட்டிட்டு போடான்னு மலையில இருந்து தாவி குதிச்ச கேடி பையன் டப்புன்னு ஹீரோவோட முதுகுல ஏதோ குதிரை ஓட்டுற மாதிரி உட்காந்துக்கிட்டாரு. ஆனா பின்னாடியே அந்த மல்கோசாவோட ஆளுங்க நெருப்ப கக்கக்கூடிய பலூன் மிருகத்து மேல உட்காந்துக்கிட்டு சவாரி பண்ணி வந்துட்டு இருக்கானுங்க. கிடைக்கிற சின்ன சின்ன கேப்ல கூட பறந்து போயிட்டு இருக்க நம்ம ஆளுங்க மேல தாவி குதிக்கிறானுங்க. எப்படியோ அவங்களையும் சண்டை போட சமாளிச்சாச்சே. ஆனா முன்னாடி ஒரு மிகப்பெரிய தடுப்பு சுவர் இருக்கு, அதுக்கு மேல எதிரிகளும் இருக்காங்க. மேல பறந்து போனா கண்டிப்பா எதிரிகள் அம்ப வச்சு தாக்குவாங்க. சோ தடுப்பு சுவர்ல இருக்க சின்ன ஓட்ட வழியா கரெக்டா உள்ள பூந்து எஸ்கேப் ஆடுவாங்க. முக்கியமா நம்ம ஹென்றி இருக்கான்ல அவன் வேற கட்டுப்பாட்டை இழந்து ஹீரோ அப்புறம் கேடி பையன் மேல இடிச்சிடுவான். சோ 3 பேரும் அங்க இருக்க பள்ளத்துல விழுற அளவுக்கு போயிடுவாங்க. நல்ல வேளை ஹென்றி தரையில ஒரு சின்ன தண்ணி தொட்டியை உருவாக்குவான். இப்ப 3 பேரும் அதுல விழுந்ததால நினைச்ச அளவுக்கு உடம்புல பெருசா எந்த ஒரு காயமும் ஏற்படல. அடுத்து ஜாவாவை தேடி வந்த எம்மாவும் டேனும் ஒரு வழியா அந்த ஆளை பாத்துட்டாங்க. படகு மூலமா தப்பிச்சு போயிட்டு இருக்கான். யோ நில்லியா, இன்னைக்கு உன சும்மா விட மாட்டேன்னு ஹென்றி எப்படி இந்த உலகத்தோட பவர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி ஒரு சில ஆயுதங்கள் உருவாக்குறானோ அதே மாதிரியே கண்டிப்பா நம்மளாலையும் உருவாக்க முடியும்னு நம்ம ஏமா ஒரு சின்ன கட்டை எடுத்து ஆத்துக்குள்ள போடுவா. ஆனா பாருங்க அது ஒரு பெரிய பெட்டியா மட்டும்தான் மாறுதே தவிர ஒரு படகா உருமாற மாட்டேங்குது. சரி இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது, நம்மளாவே தான் அந்த உட்லேண்ட் மேன்ஷனுக்கு போறதுக்கான பாதையை கண்டுபிடிக்கணும்னு இவங்க ஒரு பக்கத்துல ஓடுறாங்க. அடுத்து நிஜ உலகத்துல இருக்க பிரின்சிபல் ஏஞ்சலா நம்ம பெண்ணை குடிக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த மனுஷனை பாருங்க என்ன பேசுறாலும் சரி கீச்சு மூச்சுன்னு வித்தியாசமான சவுண்ட கொடுக்கறாரே தவிர மத்தபடி எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. அப்பதான் இந்த ஏஞ்சலாவும் அட உங்களை மாதிரி ஒரு கனிவான ஆளை நான் பார்த்ததே கிடையாது, சொல்ல போனா எனக்கு இப்பதான் டிவோர்ஸ் ஆச்சு, நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு நைட்டு உங்களை என்
வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு கூட நான் ரெடியா இருக்கேன். பென் எதுவும் புரியாம புருவத்தை மட்டும் ஆட்டுவாரு. ஏஞ்சலாவுக்கு என்ன தோணும், பென் ஓகே சொல்லிட்டாரு போலன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சம்பவம் பண்ணலாம்னு பாக்குறாங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவோட கேங் இருக்கு இல்லையா, அவங்க பொறுமையா நடந்து போகும்போது அந்த பாத்தீங்களா அந்த பெரிய மலையை கடந்து மறுபக்கத்துக்கு போயிட்டா போதும், நாம தேடிக்கிட்டு இருக்க உட்லைன் மேன்ஷன் அங்கதான் இருக்கு. இங்கதான் சந்தேகத்துல என்றியும் ஆமா யார் அந்த மல்கோசா, எதுக்காக இவ்வளவு கெட்ட எண்ணங்களோட இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கா. இந்த பாரு, ஆரம்பத்துல மல்கோசா ஒரு நல்ல பொண்ணா தான் இருந்தா. அவளுக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அவளோட திறமையை பார்த்து பாராட்டாம இருந்தா கூட பரவாயில்ல, நிறைய குறைகளை சொல்லி உன்னால எதுவுமே சாதிக்க முடியாதுன்னு அசிங்கப்படுத்தினாங்க. அந்த ஒரு நொடியில இருந்த மல்கோசாக்குள்ள தீய எண்ணங்கள் உருவாச்ச. தன்னை அசிங்கப்படுத்தின தன்னோட ஆளுங்களுக்கு அவ ஒரு ராணி ஆனா அது மட்டுமே அவளோட ஆசை கிடையாது. இந்த ஒட்டுமொத்த மைண்ட் கிராஃப்ட் உலகமும் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும்னு ஆசைப்பட்டா. ஒருவேளை இப்ப அந்த ஆர்வம் மட்டும் அவகிட்ட கிடைச்சதுன்னு வையேன், இந்த உலகத்தையும் அடிமைப்படுத்துவா. நாளை பின்ன நம்ம மனித உலகத்தை அடிமைப்படுத்துறதுக்கான வாய்ப்பு கூட அதிகம். இப்ப இவங்க பிளாஷ்பேக்க சொல்லி முடிக்கக்கூடிய அதே டைம்ல நம்ம மல்கோசா தன்னோட தளபதியை கூப்பிடுவா. ஏண்டா உன்னால ஒரு வேலையை ஒழுங்கா முடிக்க முடியல, இதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்ட. என்னோட கடைசி நம்பிக்கை மெட்டல் மேனை வச்சு என் வேலையை முடிச்சுக்கிறேன்னு. பக்கத்துல இருக்க இரும்பு கதவை திறக்கும் போது நல்லா படா சைஸ்ல ஒரு காட்டு பண்ணி பயங்கரமா ஓடி வருதுங்க. அதோட கையில ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் இருக்கு. அதை வச்சு யாரையாவது அட்டாக் பண்ணா ஒரே நொடியில சாம்பல் ஆயிடுவானுங்க. முதல்ல தளபதியை சுட்டு கொன்னுட்டு இப்ப நம்ம ஆளுங்களை தேடி அங்க இருந்து கிளம்புத. இன்னொரு பக்கத்துல கையில கட்டையை தூக்கிட்டு நம்ம எம்மாவும் டேனும் நடந்து போவாங்க. அப்ப கரெக்டா கேடி பையனோட செல்ல பிராணியான பென்னி இருக்குல்ல, அது முன்னாடி வந்து முறைச்சபடி கத்திட்டு இருக்கு. நல்ல வேலை நம்ம டேனுக்கு மிருகங்களை கையாளுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இவதான் நிறைய பெட்ஸ் வச்சிருக்கால, சோ அதனாலேயே கீழே கிடக்கிற ஒரு சின்ன எலும்பு பீஸ் எடுத்துட்டு வந்து நம்ம பென்னி கிட்ட கொடுத்ததுமே அந்த பைபிள்ல அமைதியாகிறான். கூடவே அவனோட கழுத்துல பெல்ட் வருது. பேரை பற்றி பார்த்தா பென்னின்னு எழுதிருக்கு. ஓ இப்பதான் விஷயம் புரியுது. டேய் அப்படின்னா நீ அந்த கேடி பையனோட ஆளா? ஆமா ஆமான்னு தலையாடிக்கிட்ட கேடி பையன் இருக்க திசையில நம்ம ஆளுங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவோட டீம் ஒரு பெரிய மலையை கடந்தா மட்டும்தான் மறுபக்கத்துல இருக்க உட்லாண்டுக்கு போக முடியும் இல்லையா. சோ அந்த மலைக்குள்ள இருக்க சுரங்கத்துக்குள்ள வந்திருக்காங்க. எக்கச்சக்கமான ரத்தின கற்கள் இருக்கு. ஆக்சுவலா ஹீரோ கேடி பையன் கிட்ட டீல் போட்டிருப்பான். இந்த மாதிரி புதையல கொடுத்தாதான் உனக்கு இந்த ஆர்ப கொடுப்பேன்னு. அதுக்காக தான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பான். கேரட்டு பார்த்து நடந்து வா, இந்த இடம் ரொம்ப பழமையானது, எங்க வேணா பொறி வச்சிருக்கலாம் சொல்லி வாய கூட மூடல. தெரியாதனமா பையன் அங்க இருக்க பொரியல கால வச்சுட்டான். சப்பாத்தி கல்லி செடி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு டைரக்டா பறந்து வந்து இவன் பட்டக்ஸ்லயே அடிக்குது. ஐயோ அம்மானு கத்திக்கிட்டு ஓட உடம்பு ஃபுல்லா அட்டி அடி நடிக்கிறானுங்க. லாஸ்டா நம்ம தலைமை பறந்து போய் பக்கத்துல இருக்க ஒரு லிவர் மேல அடிக்க அங்க ஒரு ரகசிய கதவு ஓபன் ஆகுது. பார்த்தா உள்ள ஃபுல்லாவே எக்கச்சக்கமான வைர கற்கள் இருக்கு. சந்தோஷத்துல ஹீரோவும் அந்த வைர கற்களை பேக்ல எடுத்து வச்சுப்பான். கடுப்பான ஹென்ரியும் யோ என்னைய அது இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா இது ஏற்கனவே பிளான் பண்ணது தோ இந்த ஹீரோவா? ஆமா ஹென்றி, என்ன மன்னிச்சிரு, அவன் என்கிட்ட டீல் பேசியிருக்கான், என்னால அதை தாண்டி எதுவும் பண்ண முடியல. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே அந்த மெட்டல் மேன் இருக்கான்ல, அவன் கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. உடனே உயிரை காப்பாத்திக்கணும்னு வேக வேகமா பக்கத்துல இருக்க ட்ராக்கு வரும்போது அங்க ஒரு சின்ன பெட்டி இருக்கு. உண்மையை சொல்ல போனா சிகப்பு ரத்தின கற்கள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த ட்ராக்ல மட்டும்தான் இந்த வண்டி ரொம்ப வேகமா நகரும், மத்தபடி ரொம்ப பொறுமையா தான் போகும். அப்படி பார்க்கும்போது ஆரம்பத்துல வண்டி என்னதான் வேகமா போனாலும் கூட குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமா இவங்க கையில வச்சிருந்த தீப்பந்தம் அணைஞ்சு போகுது. கூடவே வண்டியும் ஸ்டாப் ஆகுது. என்னன்னு புரியாம மறுபடியும் பத்த வச்சு பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாவே பச்சை நேரத்துல வெடிக்கக்கூடிய மிருகங்கள் இருக்குல்ல அது நிக்குது. பிரச்சனை அது மட்டும் கிடையாது, சரியா ஒரு 100 மீட்டர் தூரத்துக்கு அந்த ட்ராக்ல ரத்தன கற்களே இல்ல. சோ உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஹீரோ வேக வேகமா வண்டியை தள்ள ஆரம்பிக்கிறான். பின்னாடி வேற அந்த மெட்டல் மேன் வெடிக்கக்கூடிய மிருகங்கள் இருக்குன்னு கூட பயப்படாம பாடு வேகத்துல ஓடி வருவாங்க. நல்ல வேலை கடைசி நிமிஷத்துல நம்ம ஆளுங்க ரத்தனக்கல் இருக்க இடத்துக்கு வந்துருவாங்க. சோ வண்டியும் வேகமா நகர்ந்து ரொம்ப ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆனா மெட்டல் மேன் அந்த மலையோட சேர்த்து கண்ணா பின்னான்னு வெடிக்கிற மாதிரி தெரியுது. இப்ப என்னதான் 3 பேருமே தப்பிச்சாலும் கூட ஹென்ரிக்கு பயங்கரமான கோபம். யோ என்னையா பண்ணிட்டு இருக்க, நாம திரும்ப பூமிக்கு போயாகணும், அதுதான் முக்கியம். ஆனா நீ போயும் அந்த வைரக்கற்களுக்கு ஆசைப்பட்டு இருக்க. இப்ப வரைக்கும் என்னோட அக்காவை காணோம், அதை பத்தி உனக்கு ஏதாவது கவலை இருக்கா? இந்த பாரு எப்பாடுபட்டாச்சோ உங்க அக்காவும் டேனும் கண்டிப்பா உட்லாண்ட் மேன்ஷனுக்கு வருவாங்க. ஆனா இந்த நேரத்துல நான் அந்த வைரக்கற்களை மிஸ் பண்ணேன்னு வையேன், என் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியா இருக்கும். 1989ல நான் ஒரு வேர்ல்டு சாம்பியன் கேமிங் பிளேயரா இருந்தாலும் கூட இப்ப நான் யாருன்னு கூட இங்க இருக்க நிறைய பேருக்கு தெரியாத. அதை மாத்தி அமைக்கணும். என்ன கேட்டா கிளாசிக்லயே நான் மறுபடியும் ஒரு புது கேமை உருவாக்க கூட ஆசைப்படுறேன். இதையெல்லாம் பண்ணணும்னா எனக்கு பணம் தேவை. அதுக்காக தான் வைரக்கல் எடுத்தேன். எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமா நான் வெறும் தனிமரம் இருந்தானப்பா. பதிலுக்கு ஹென்ரியும் இல்ல நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்கேன். இப்படி பேசிட்டு போகும்போது ஒரு நிமிஷம் ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. சோ தான் பண்ணது தப்புங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டவன் தான் திருடி வச்சிருந்த ஆர்ப திரும்ப ஹென்ரி கிட்டயே கொடுக்குறான். அதே டைம்ல நம்மளுங்க ஒரு வழியா அந்த உட்லாண்ட் மேன்ஷனுக்கு வந்துட்டாங்க. இந்த பாரு இங்க மொத்தமா 3 ஃப்ளோர் இருக்கு. முதல் 2 ஃப்ளோர்ல இருக்க அடியாளுங்க கூட ரொம்ப நார்மலான ஆளுங்க. ஆனா 3வது ஃப்ளோர்ல ஒரு
ஒரு பெரிய அரக்க இருக்கான். அந்த பயலோட கண்ணை மட்டும் நீங்க பாத்தீங்க அவ்வளவுதான், இல்லூஷன்குள்ளேயே மாட்டிப்பீங்க. உள்ள போக என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு நம்ம ஹீரோவும் கேடிப்பையனும் ஒன்னா சேர்ந்த பாட்டு பாடிக்கிட்டு பேண்ட் வாசிக்கிட்டு முதல் ஃப்ளோர்ல இருக்க ஆளுங்களை டைவர்ட் பண்ணுவாங்க. இந்த சின்ன கேப்ல ரெண்டாவது ஃப்ளோருக்கு வந்த ஹென்றி அங்க இருக்க ஆளுங்களோட கண்ணையும் மண்ணை தூவிட்டு மூணாவது ஃப்ளோருக்குள்ள வந்து கதவை லாக் பண்ணிப்பான். ஆனா அதே டைம்ல ஹீரோவாலையும் கேடிப்பையனாலையும் எவ்வளவு நேரத்துக்கு அங்க இருக்க அடியாளுங்களை ஏமாத்த முடியும்? சோ மொத்த பேரும் இவங்களை கையும் களமா புடிச்சிட்டாங்க. அதோட விட்டா பரவாயில்ல, பாக்ஸிங் ரிங் இருக்குல்ல அந்த மாதிரி ஒண்ணு உருவாக்கி தமத்தோண்டு கோழிக்கு மேல ஒரு குட்டிச்சாத்தான உட்கார வச்சு சண்டைக்கு அனுப்புறானுங்க. ஓடி வந்து ஒரே முட்டு நம்ம தொப்புன்னு கீழே விழுறான். இப்ப இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில மூணாவது மாடிக்கு வந்த ஹென்றி அங்க இருக்க பெட்டிகளை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு வழியா இவன் தேடி வந்த கண்ணாடி பெட்டகமும் கிடைச்சாச்சு. அப்பாடான்னு பெருமிச்சு விடும்போது கரெக்டா நம்ம கேடி பையன் சொன்ன அந்த கருப்பு அரக்க வந்துட்டான். அவசரப்பட்ட ஹென்ரியும் திரும்பும் போது அதோட கண்களை பார்த்துட்டான். இதனால பையன் இல்லூஷனுக்குள்ள மாட்டிட்டான். நம்ம ஹீரோ, எமா, டான் அப்புறம் கேடி பையன் எல்லாருமே இவனை நெகட்டிவா பேசுற மாதிரி தெரியுது. இருந்தாலும் அந்த இல்லூஷன் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. மறுபடியும் சுயநினைவுக்கு வந்தவன் பக்கத்துல இருக்க ஒரு வைர கோடாரி எடுத்தவன் கண்ணா பின்னால அந்த கருப்பு அரக்கனை வெட்டி ஒரு வழியா அதோட கதையை முடிச்சுட்டான். ஆனா பாருங்க, இப்ப அந்த அரக்க அழிஞ்சு போயிட்டு அவன் ஒரு டெலிபோர்ட்டல் பாலா மாறுறான். சரி எதுக்கு இருக்கட்டுமேனு அந்த பந்தை எடுத்து ஹென்றி பேக்ல வச்சுப்பான். இன்னொரு பக்கத்துல ரிங்குக்குள்ள வச்சு நம்ம ஹீரோவை அந்த குட்டி சாத்தான் பொல பொலன்னு பொழந்து கட்டுறாங்க. ஒரு கட்டத்துல கதையை முடிக்கலாமேன்னு ஒரு ஜம்ப் அடிக்கும் போது கரெக்டா உள்ள வந்த கேடி பையன் குட்டி சாத்தானுக்கு ஓங்கி ஒரு முட்டு. அவ்வளவுதான், அவனோட கதை முடிஞ்சு. வந்த வேலை முடிஞ்சு போச்சுன்னா மூணு பேரும் அந்த இடத்த விட்டு வேகமா வெளியில ஓடி வரும்போது வில்லி பைபிள்ல பறக்கிற பலூன் மூலமா இங்க வந்துட்டாங்க. தன்னோட மேஜிக்கல் பவர்ஸ வச்ச ஹென்ரியோட பேக்ல இருந்த ஆர்பையும் கண்ணாடி பெட்டியவும் நொடிப்பொழுதுல தான் கைக்கு கொண்டு வந்துட்டா. உங்களால முடிஞ்சா உயிர் பழிச்சுக்கோங்கன்னு அடியாளுங்க ஒட்டுமொத்த பேரையும் பாலத்தோட ரெண்டு பக்கத்துலயும் வெடிகுண்டோட இறக்கி விட்டா. உடனே ஹீரோ சும்மா இருப்பானா? ஹென்ரிய சட்டையோட புடிச்சு சொலட்டி வீசுவான் பாருங்க. அங்க பறந்துகிட்டு இருந்த எதிரியோட பலூன்ல ஒண்ண நம்மால் பிடிச்சிட்டான். உடனே கேடி பையன் தான் பாக்கெட்ல இருந்த ஒரு ஜெல்லியை கீழே போடும்போது அது ஏதோ ஒரு பெரிய ஸ்பிரிங் மாறி போயிடுச்சு. ஓடி வந்து ஒரு ஜம்ப். இவனும் இப்ப அந்த ஹென்றி கூட ஜாயின் பண்ணிப்பான். சரி அடுத்த ஹீரோவும் போலாமேன்னு பாக்கும்போது எதிரி பயலுங்க வழி மறிக்கிறானுங்க. தப்பிக்க எந்த ஒரு வழியும் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட நீங்களாச்சும் பாதுகாப்பா இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு ஹீரோ மட்டும் தனியா சண்டை போடும்போது அந்த இடமே கண்ணா பின்னான்னு வெடிக்குது. பாவம் இதுல நம்மளுங்க வச்சிருந்த பலூன் இருக்குல்ல அதுவும் கட்டுப்பாட்டை இழந்த கொஞ்ச தூரம் தள்ளி வந்து காட்டுக்குள்ள விழுந்துரும். ரெண்டு பேரும் சம்பவ இடத்துலயே மயங்கி போடுவானுங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா இவங்க ஒரு வீட்டுக்குள்ள இருக்காங்க. பக்கத்துலயே பென்னியும் இருக்கு. நம்ம எமா அப்புறம் டேனும் இருக்காங்க. பரவாயில்லையே பென்னி, மோப்பம் பிடிச்சு எங்களை காப்பாத்திட்ட. அப்ப உடனே எமா தம்பிய பார்த்து என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை பத்தி அந்த மாதிரிலாம் பேசிருக்க கூடாது, பரவாயில்லக்கா விடுங்க. சொல்ல போனா எங்களை காப்பாத்துறதுக்காக ஹீரோ இப்ப இறந்தே போயிட்டாரு. அவருக்காகயாச்சும் மல்கோசா கிட்ட இருக்க ஆர்பை நம்ம எடுத்தாகணும். அந்த வில்லியோட கதையவும் முடிச்சாகணும். இப்ப இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல வில்லி தனக்கு கிடைச்ச ஆர்பை அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கதவுக்கு மேல வச்சதுமே டார்க் வேர்ல்டையும் மைண்ட் கிராஃப்ட் உலகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போர்ட்டல் ஓபன் ஆகுது. ஆயிரக்கணக்கான வில்லியோட எதிரிகள் கொஞ்சம் கொஞ்சமா இங்க வந்துட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கக்கூடிய ஹென்றி இவனுக்கு தான் ஆயுதங்களை உருவாக்குறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால முதல்ல ரிமோட் மூலமா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வெடிகுண்டை வச்ச மண்டவோட மகாமுனியோட கதைகளை முடிச்சுட்டானுங்க. கூடவே பழங்குடி கிராமத்துல இரும்பு காவலர்கள் இருப்பாங்கல்ல அவங்கள மாதிரியே இன்னும் ஒரு 50-60 பேரை உருவாக்கிட்டானுங்க. அதுலயும் ஒரே ஒரு காவலனுக்கு மட்டும் சூப்பர் சூட்டு அப்புறம் வானத்துல பறக்கிறதுக்கு தேவையான ஷூவையும் கொடுக்குறானுங்க. ரெண்டு குரூப்பு கடையில பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கு. வில்லிக்கு கீழே அந்த மெட்டல் மேன் இருக்கான் இல்லையா? சோ அவனுமே தான் பங்குக்கு நம்ம ஆளுங்களை புரட்டி எடுக்கிறான். இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில உடம்புல வித்தியாசமான கவசத்தை மாட்டிக்கிட்டு நம்ம கேடுப்பையா இருக்கால அவன் டைரக்டா அந்த மல்கோசா கூடிய சண்டைக்கு வந்துருவான். இதுக்கடையில ஹென்ரியும் எமாவும் கொஞ்சம் கொஞ்சமா சண்டை போட்டபடி ஒரு வழியா அங்க இருக்க மெயின் கேட்டுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. ஆக்சுவலா அங்க இருக்க கதவோட மேல் பகுதியில தான் இப்ப அந்த ஆர்பர் இருக்கு. ஏற்கனவே ஹென்ரிக்கு டெலிபோர்ட்டல் பால் கிடைச்சிருக்கும்ல, சோ அதை தன்னோட துப்பாக்கியில வச்சுட்டு அங்க இருக்க கதவோட மேல் பகுதியை பார்த்து சுடும்போது கரெக்டா அது ஆர்பர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து விழும். இவனும் உடனே இந்த இடத்த விட்டு அங்க டெலிபோர்ட் ஆயிடுவான். நம்ம ஓனாய் ஃப்ரெண்டு பென்னி இருக்கால அவனும் சும்மா கிடையாது. அடிதடிங்கிறதால தான் அங்காளி பங்காளின்னு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து அந்த இடத்தையே ரணகலம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போ ஒரு கட்டத்துல இந்த மெட்டல் மேனை பாருங்க தான் கையில இருக்க கன்னை வச்சு கரெக்டா ஹென்ரிய பார்த்து சுடுவாங்க. இது மூலமா அங்க இருக்க சுவரை உடைஞ்ச தடுமாறி நம்மால அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழுவான். சரி இறந்து போடுவான்னு நினைச்சா கிடையாது. அப்ப ஒரு பறக்கிற பலூன் மூலமா யாரோ ஒரு ஆளு இவனை காப்பாத்துறாங்க. என்னன்னு பார்த்தா இறந்து போனதா நினைச்ச ஹீரோ இருக்கால அவன் தான் தப்பிச்சு இங்க வந்திருக்காங்க. என்ன தம்பி ரொம்ப மிஸ் பண்ண போல? சாச்சா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சரி சரி நீ சொல்றது பொய்ன்னு ரொம்ப நல்லா தெரியுது. முதல்ல வந்த வேலையை முடிக்கலான்னு இப்ப ஹீரோ வச்சிருக்கக்கூடிய பலூன் இருக்கு இல்லையா அது நெருப்ப கக்கக்கூடிய பலூன். அதனால ஹென்றி ஒரு ஈட்டியை வச்சு அடிப்பக்கத்துல தட்டினதுமே எக்கச்சக்கமான நெருப்பு பந்துகளை கக்க அது அங்க இருக்க போர்ட்டல் கதவு மேல பட்டு வைக்கப்பட்டிருந்த ஆர்பம் கீழே விழுது. அதே டைம்ல போர்ட்டல்ஸும் ஒட்டுமொத்தமா க்ளோஸ் ஆகுது. நொடி பொழுதுல வெளிவந்த சூரிய வெளிச்சத்தால ஜாம்பி அப்புறம் மண்டவோட மகாமுடின்னு எல்லாருமே அழிஞ்சு போயிடுவாங்க. ஆனா இந்த பன்றிகள் இருக்கு இல்லையா அதோட உடம்புகள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா அழுகி உடம்பு ஃபுல்லா பாசிகள் முளைக்க ஆரம்பிக்குது. அப்ப கூட பாருங்க லாஸ்டா அந்த ஆர்ப மெட்டல் மேன் கையில எடுப்பான். அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஆனா அது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. இரும்பு காவலர்கள்ல ஒருத்தன் ஓடி வந்து அல்லேக்கா ஒரு அட்டி ஜொயங்கன்னு பையன் வானத்துல பறகுறான். மெட்டல் மேன் சும்மாவா இவங்கிட்ட தான் பறக்க
பறக்கிற ஷூஸ் இருக்குல்ல, ஒரே ஜம்ப்ல பறந்துகிட்டு மேல வந்தவன் தரையில ஆணி அடிக்கிற மாதிரி மண்டையிலேயே ஒரு அட்டி. மெட்டல் மேன் கதையும் முடியுது. அதே டைம்ல ஆர்ப் இப்ப பாதுகாப்பா நம்ம எம்மாவோட கைக்கு வந்துருச்சு. சூரிய வெளிச்சத்தால இப்ப அந்த மல்கோசாவுக்கும் பவர் கம்மியாயிடுச்சு. சோ கத்தி முனையில கேடி பையன் அவளை பிடிச்சிட்டான். இந்த பாருமா, இது உனக்கு கடைசி வாய்ப்பு. மறுபடியும் இதே தப்ப பண்ண உன்னை கொன்றுவேன் மிரட்டிட்டு திரும்ப அவளையும் அவளோட ஆளுங்களையும் டார்க் வேர்ல்டுக்குள்ளேயே அனுப்பிடுவான். ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஆளுங்க திரும்ப பூமிக்கு போறதுக்காக போர்ட்டலை உருவாக்குவான். கூடவே தன்னோட செல்ல பிராணி இருக்குல்ல, அதை கூட அவங்களுக்காக பரிசா கொடுத்துடுவான். அப்ப ஹீரோ பாருங்களேன், நண்பா எனக்கு என்னதான் ஹென்ரிங்கிற ஒரு சின்ன பையன் ஃப்ரெண்டா இருந்தாலும் கூட என் வயசுல உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இல்லையே, நான் வருத்தப்படுறேன். நல்லா யோசி. உனக்கு எப்பயாவது என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமா வான்னு சொல்லிட்டு மொத்த பேருமே அந்த இடத்த விட்டு போகும்போது நம்ம கேடி பையனால ஹீரோவோட பேச்சை கேட்டு அமைதியா இருக்க முடியல. சோ மனசு கேட்காம இவனும் திரும்ப போர்ட்டல் வழியா மனித உலகத்துக்கு வந்துட்டான். அடுத்த சில மாதங்கள்லயே ஹீரோக்கு இருந்த கடனை அடைச்சிட்டு நம்ம ஹென்ரியோட உதவியால இவங்க ஒரு புது கேம் உருவாக்குறாங்க. அதுவும் என்ன மாதிரியான கேம்? மைண்ட் கிராஃப்ட் உலகத்துல பார்த்தாங்க இல்லையா, அங்க நடந்த சம்பவங்களுக்கே ஒரு கேமா உருவாக்கி இருக்காங்க. சோ இதுக்கப்புறமா எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா தங்களோட வாழ்க்கையை வாழ போற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய். Thank you. Love you all.